வெல்கம் டு கேடிகே மேத்தமேட்டிக்ஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸோட மேக்ஸ் டாபிக்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு போன வீடியோவில் பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற டாபிக் வந்து தேர்ட் யூனிட்டாக இருக்குது பாருங்களேன். அந்த டாபிக் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். தேர்ட் யூனிட் வந்து குறியீடுதல் மற்றும் மறு குறியீடுதல், கோடிங் அண்ட் டீகோடிங். ஓகேவா? இதில் டைப் வந்து ஃபர்ஸ்ட் டைப் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஒரு 12 சம்ஸ் வந்து பார்க்குறோம். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் கேட்ட சம்ஸ் தான். கிளியரா? குறியீடுதல் அப்படின்னா வேற எதுவும் இல்லை, நம்ம வந்து கோட்வேர்டு யூஸ் பண்ணுறோம்ல, அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில் நமக்கு தேவையான டைப் 1 அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஏபிசிடி 26 லெட்டர்ஸையும் எழுதி வச்சுக்கணும். இந்த 26 லெட்டர்ஸ் இது மாதிரி எழுதிக்கோங்க. எழுதுக்கப்புறம் கொஷினை ரீட் பண்ணும்போது ஒரு கோட்வேர்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு இது வந்து எப்படி கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதை வச்சு இந்த ஏபிசிடியை வந்து முன்னோக்கி நகர்ந்திருக்கா, பின்னோக்கி லெட்டர்ஸ் வந்து நகர்ந்திருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஆன்சர் வந்து இது பண்ணணும். இப்போ ஒரு கொஷின் பார்ப்போம், உங்களுக்கு புரியும். டைப் 1. இந்த டைப் 1ஓட நேம் வந்து லெட்டர் கோடிங். ஓகேவா? கொஷின்ஸ் வந்து போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கும், பார்த்துக்கோங்க. சங்கீத மொழியில லியூட் என்பது MUTE எனவும் FATE என்பது GATE எனவும் எழுதப்பட்டால் ப்ளூ என்பது எவ்வாறு எழுதப்படும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? LUTE அப்படிங்கிறது எப்படி கன்வெர்ட் ஆயிருக்கு? MUTE அப்படின்னு கன்வெர்ட் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் FATE அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆயிருக்கு? GATEன்னு ஆயிருக்கு. கிளியரா? நெக்ஸ்ட் நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்கிறது ப்ளூ, BLUE எப்படி வந்து மாறும்? இதுதான் நமக்கு ஹிண்ட். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோது, செகண்ட் கொடுத்துருக்கோதான் ஹிண்ட். இது எப்படி ஏபிசிடி அந்த ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு நம்ம இந்த ப்ளூக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஏபிசிடியை ஃபுல்லாக எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இங்க பாருங்களேன், இப்போ ஏபிசிடி எழுதியிருக்கோமா? இங்க ஃபர்ஸ்ட் பாருங்களேன், LUTE அப்படிங்கிறது MUTE மாறி இருக்கா? இந்த UTE எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் மாறி இருக்கு. ஓகேவா? Lக்கு அப்புறம் தான் M வரும். ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல Lக்கு நெக்ஸ்ட் வேர்டு லெட்டர் தான் என்னது? M. கிளியரா? இந்த நெக்ஸ்ட் லெட்டர்னா +1 அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்ப அதே மாதிரி Fக்கு நெக்ஸ்ட் லெட்டரா இருக்கிறது தான் Gயா அப்படின்னு பாத்தீங்கன்னா Fக்கு அப்புறம் தான் G இருக்கு. கிளியரா? அப்ப இது ரெண்டுமே +1 கான்செப்ட்ல மூவ் ஆயிருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? BLUE கேட்டிருக்காங்க. லாஸ்ட் 3 லெட்டரும் எங்கேயுமே சேஞ்ச் ஆகலையா? அப்ப அந்த LUE அப்படியே எழுதிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, Bலேருந்து ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் போங்க. போனீங்கன்னா என்ன ஆகும்? ABC அப்படின்னு வருமா? ஓகேவா? அப்ப CLUE அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் A, CLUE. நெக்ஸ்ட் கொஸ்டின், சங்கீத மொழியில ஒரு சர்டன் கோட் ஆஃப் லாங்குவேஜ்ல ஆப்ரேஷன் அப்படிங்கிறது NODQBUJPO என எழுதப்பட்டால் இன்விசிபிள் என்பது எவ்வாறு எழுதப்படும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கிளியரா? நம்ம அதுக்கு அந்த ஏபிசிடியை எழுதி வச்சிருக்கணும். எழுதி வச்சதுக்கு அப்புறம் இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க எல்லா லெட்டருமே சேஞ்சஸ் இருக்கு. கிளியரா? அப்ப ஒவ்வொரு லெட்டருக்குமே அந்த கோடு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். முன்னோக்கி நகர்ந்திருக்கா, பின்னோக்கி நகர்ந்திருக்கா, ஃபார்வர்டா பேக்வர்டான்னு பார்த்து முடிச்சுட்டு அதை ஒவ்வொரு லெட்டருக்குமே நோட் பண்ணணும். கிளியரா? அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எந்த ஆர்டர்ல சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அசம்ஷன் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்துங்களேன். ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்தீங்கன்னா Nக்கு அடுத்து தான் O வந்திருக்கு. அப்ப இங்க ஓங்கிறது என்ன கன்வெர்ட் ஆயிருக்குன்னா முன்னோக்கி நகராம எப்படி இருக்கு? பேக் சைடு பின்னோக்கி நகர்ந்திருக்கா? அப்ப என்ன ஆகும்? இங்க -1 அப்படின்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்களேன், Pக்கு முன்னாடி தான் O வரும். ஓகேவா? அப்ப Pக்கு முன்னாடி தான் O வந்திருக்கு. அப்ப இங்கேயும் -1. அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க, ஈக்கு பேக்ல தான் என்ன இருக்கு? நமக்கு D வரும். அப்ப இதுவும் -1. இப்ப Rக்கு Q அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் Rக்கு முன்னாடி தான் Q வரும். அப்ப இங்கேயும் -1. Aக்கு இந்த 4 லெட்டருமே முன்னாடி உள்ள லெட்டரை வந்து எடுத்திருக்காங்க கோடா. ஆனா இந்த ஒரு 5 லெட்டர் இருக்கு பாருங்களேன், இங்க ஏதோ சேஞ்சஸ் ஆகுது பாருங்களேன். Aக்கு நெக்ஸ்ட் உள்ளது தான் B. அப்ப இங்க +1 வரும். Tக்கு நெக்ஸ்ட் உள்ளது தான் U. அப்ப இங்க +1 வரும். அப்ப Iக்கு நெக்ஸ்ட் உள்ளதான் என்னது? J. அப்ப இங்கேயும் +1. Oக்கு நெக்ஸ்ட் உள்ளதான் என்னது? P. அப்ப இதுவும் +1. Nக்கு நெக்ஸ்ட் உள்ளதான் என்னது? O. அப்ப இங்கேயும் +1. அப்ப கவனிங்க, ஃபர்ஸ்ட் 4 லெட்டர்ஸ் வந்து அதோட முன்னாடி உள்ள லெட்டர்ஸை கோடா யூஸ் பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட் இருக்க 5 லெட்டர்ஸ்க்கு வந்து பின்னாடி உள்ளதை கோடா யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளியரா? அப்ப இங்க டோட்டலா எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? 9 லெட்டர்ஸ் இருக்கு. அதனால தான் ஒவ்வொரு லெட்டருக்கும் எப்படி கோட் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ஆல்டர்னேட் சேஞ்சஸ் இருக்கும். கிளியரா? அப்ப நமக்கு இங்க கொடுத்துருக்க எத்தனை லெட்டர்ஸ் அப்படின்னு பாருங்களேன். 1 2 3 4 5 6 7 8 9. இங்கேயுமே 9 லெட்டர்ஸ் தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 4க்கும் அதுக்கு ப்ரீவியஸா இருக்க லெட்டர் எழுதணும். லாஸ்ட் இருக்க 5க்கும் என்ன பண்ணணும்? அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் இருக்க லெட்டரை எழுதணும். கிளியரா? இப்ப ஐக்கு முன்னாடி என்ன இருக்கு? -1னா முன்னாடி உள்ள லெட்டர். அப்ப -1 அப்படின்னா என்னது? H. ஓகேவா? H அப்படின்னு வந்துடும். அப்ப இதை வச்சே நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செக் பண்ணுங்களேன். 2 ஆப்ஷன் Hல ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இது ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் நமக்கு ஆன்சர் அப்படின்னு இது பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் n-க்கும் என்னதான் சொல்லியிருக்கோம்? முன்னாடி உள்ள நம்பர் தான். n-க்கு முன்னாடி என்ன இருக்கு? m. அப்ப இதுலயும் m வருது, இதுலயும் m வருது. ஓகே, எழுதிக்குவோம். b-க்கு முன்னாடி உள்ள லெட்டர் என்ன? u எழுதியாச்சா? நெக்ஸ்ட் i-க்கு முன்னாடி உள்ள லெட்டர் என்ன? h எழுதியாச்சு. கிளியரா? நெக்ஸ்ட் பாருங்களேன். SIBLE அப்படிங்கிறது நெக்ஸ்ட் இருக்க லெட்டர் எழுதணும். அப்ப s-க்கு நெக்ஸ்ட் வர லெட்டர் என்ன? t. i-க்கு நெக்ஸ்ட் வர லெட்டர் j. b-க்கு நெக்ஸ்ட்னா c. l-க்கு நெக்ஸ்ட்னா m. e-க்கு நெக்ஸ்ட்னா என்னது? f. ஓகேவா? இப்ப பாருங்க, HMU HTJCMF அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். ஃபிஷ் என்பது சங்கேத மொழியில EHRG என எழுதப்பட்டால் ஜங்கிள் என்பது எவ்வாறு எழுதப்படும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இங்க லெட்டர் கவுண்ட் பாருங்க. இங்க 4 இருக்கு, இங்க 6 இருக்கு. அப்ப வந்து ஒவ்வொரு லெட்டருக்கும் என்னன்னு செக் பண்ணுவோம். Fக்கு நெக்ஸ்ட் லெட்டர் ஈயா இல்ல முன்னாடி உள்ள லெட்டர் ப்ரீவியஸ் லெட்டரா அப்படின்னு பார்த்தா முன்னாடி உள்ள லெட்டர் தான். அப்ப இங்க ஒரு -1 போட்டுக்கலாமா? நெக்ஸ்ட் ஐக்கும் என்னது? ஹச்சும் பார்க்கணும். ஐயும் ஹச் என்னது? ஐக்கு முன்னாடி தான் ஹச் வருது. அப்ப இங்கேயும் ஒரு -1 ப்ரீவியஸ் லெட்டரா இருக்கிறதுனால. அப்ப எஸ்ஸுக்கும் என்னது? ஆர் வந்து ப்ரீவியஸ் லெட்டர். அப்ப இங்கேயும் என்னதான்? -1. ஹச் என்னது? ஹச்சுக்கும் ஜியும் பார்க்கணும். ஹச்சோட ப்ரீவியஸ் லெட்டர் தான் என்னது? ஜி. அப்ப இங்கேயும் -1 தான். அப்ப டோட்டல் சீரிஸ் எல்லாமே கொடுத்திருக்க லெட்டருக்கு முன்னாடி உள்ள லெட்டரா தான் கோடா யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப அதே மாதிரி இந்த ஜங்கிள் அப்படிங்கிறதுக்கும் நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? ஜேக்கு முன்னாடி என்ன லெட்டர் வரும்? பாருங்க, ஏபிசிடி தான் எழுதி வச்சுக்கணும். ஜேக்கு முன்னாடி என்ன இருக்கு? ஐ இருக்கு. ஓகே, அப்ப ஐல தான் நம்ம கோடு ஸ்டார்ட் ஆகுது. அப்ப ஐல இருக்கிறது என்னது? ஏ அண்ட் பி. அப்ப எந்த 2 ஆப்ஷன் வரப்போறது இல்ல? சியும் டியும் வரப்போறது இல்ல. கிளியரா? நெக்ஸ்ட் யூக்கு முன்னாடி இருக்க லெட்டர் என்ன? டி. போடலாமா? போட்டாச்சு. ரெண்டுத்துலயுமே டி இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, n-க்கு முன்னாடி இருக்க லெட்டர் என்ன? m. கிளியரா? அப்ப என்ன ஆகும்? ITM. இப்ப இதை வச்சு நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிடலாம். ITM FKD. இங்க ITN இருக்கு. n வந்து நமக்கு அப்படியே வரப்போகுது இல்லை, ப்ரீவியஸ்ல உள்ள லெட்டர் தான் வரப்போகுது. அப்ப இதை வச்சு நம்ம வந்து ஆன்சரை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த சம் போயிடலாம், டைம் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜிக்கு முன்னாடி என்ன லெட்டர் இருக்கு? எஃப். அடுத்தது எல்லுக்கு முன்னாடி இருக்க லெட்டர் என்ன பார்த்தீங்கன்னா கே. இக்கு முன்னாடி என்ன இருக்கு? டி. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சங்கேத மொழியில் SIGHT என்பது FVTUG என எழுதப்பட்டால் REVEL என்பது எவ்வாறு எழுதப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மெத்தட் தான், ஆனா ஒவ்வொரு கொஸ்டின்லையும் ஒவ்வொரு விதமான சேஞ்சஸ் இருக்கும். அதனால ஒவ்வொரு கொஸ்டினும் செக் பண்ணி தான் நம்ம ஆன்சர் போட முடியும். +1 -1 நம்ம அடுக்கு போட முடியாது. கிளியரா? ஓகேப்பா. இப்ப பாருங்களேன், எஸ்லேருந்து எஃப் அப்படியே ரிவர்ஸ்ல தான் முன்னோக்கி அப்படியே போயிருக்கு. ஓகேவா? இப்ப எஃப் டு எஸ் எத்தனை லெட்டர் இருக்குன்னு பார்க்கணும். இங்க எஸ்லேருந்து எஃப் வரைக்கும் போய் பார்ப்போமா? அப்ப எத்தனை லெட்டர் வருதுன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13th லெட்டர். அப்ப -13 போடலாம். நெக்ஸ்ட் ஐலேருந்து வி வரைக்கும் பார்க்கணும். ஐலேருந்து வி வரைக்கும் அப்படியே ரிவர்ஸ்ல பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13th லெட்டர் தான் வி. ஓகேவா? இங்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து அந்த இசட்ல இருந்து கொண்டு வந்துக்கணும். ஓகேவா? இதுவும் ஒரு -13. அப்ப இதுக்கு முன்னாடி இருக்க 13th லெட்டர். ஜில இருந்து டி வரைக்கும் பார்க்கணும். ஜி டு டி. அப்ப ஜி இங்க இருக்கு அப்படின்னா டி வரைக்கும் வந்திருக்கு. அப்ப எத்தனை லெட்டர் முன்னோக்கி இருக்குன்னு பார்க்கணும். அப்ப 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. டி கரெக்டா வந்துருச்சா? 13 லெட்டர்ஸ் வந்துருச்சு இதுவும். நெக்ஸ்ட் ஹச்சுக்கும் யூக்கும் பார்க்கணும். ஹச் யூ எல்லாமே இங்க ரிவர்ஸ்ல இருக்கு. அப்ப ரிவர்ஸ்ல தான் போகணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13.
இதுவும் 13 தான். ஓகேவா? ரிவர்ஸ்ல 13. T to G பாருங்க. T to G னா என்ன? T ல இருந்து G வரைக்கும். ரிவர்ஸ்ல தானே சொல்லியிருக்கோம். அப்படியே ரிவர்ஸ்ல பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. G கரெக்டா வந்துச்சு. அப்ப இதுவும் -13. அப்ப ரிவர்ஸ்ல 13th லெட்டர் என்ன அப்படிங்கிறத பார்த்து எழுதணும் இந்த வேர்டுக்கு. அப்ப Rல ரிவர்ஸ்ல 13 பார்க்கணும் அப்படின்னா என்ன வரும்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. E அப்படிங்கிறது தான் ஸ்டார்ட் ஆகுது. இதை வச்சு நம்ம ஆன்சர் வந்து சொல்லிட்டு போயிடலாம். எப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த ஆப்ஷன்ல இந்த ஆப்ஷனுக்கு மட்டும்தான் ஈன்னு ஸ்டார்ட் ஆகுது. வேற எந்த ஆப்ஷனுமே ஈன்னு ஸ்டார்ட் ஆகல. இப்ப நம்ம கண்டுபிடிக்கிறத கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, ஈஸியா இதான் ஆன்சர் ஆப்ஷன் டி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் போயிடலாம். டைம் சேவ் பண்ணிக்கலாம். கிளியரா? நம்ம இன்னொரு லெட்டர் வேணா செக் பண்ணி பாருங்க. ஈலேருந்து ரிவர்ஸ் பார்க்கணும். ஈலேருந்து ரிவர்ஸ் 13 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 ஆர் வந்துருச்சு. ஓகேவா? அப்ப ஈலேருந்து இங்க ஆர் போட்டுடலாமா? வீலேருந்து பாருங்க. வீலேருந்து நமக்கு எத்தனை வருது அப்படின்னு பாருங்க. வீலேருந்து ரிவர்ஸ் பார்க்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 ஐ வந்துருச்சு. ஏலேருந்து பாருங்க. ஏலேருந்து 13னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 எம் வரும். என் வரும். ஓகேவா? ஒய்லேருந்து ரிவர்ஸ் பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 சாரி ஒய்லேருந்து சொல்லிட்டேன். எல்லேருந்து ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒய் வந்துடும் 13. கிளியரா? இங்க பாருங்களேன். ஏலேருந்து ரிவர்ஸ் பார்க்கும்போது என்னதான் பண்ணணும்? இசட்லேருந்து 1, 2, 3 கவுண்ட் பண்ணியிருக்கோம். இதை மட்டும் கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கோங்க. அப்ப இங்க எல்லேருந்து ரிவர்ஸ் பார்க்கும்போது கே கே தான் 1ன்னு எடுத்துக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 ஒய் வந்துருச்சு. ஓகேவா? இது எல்லாமே போடணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை கண்டுபிடிச்ச உடனே ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா வேற எங்கேயுமே இ இல்லை. அப்ப இதுதான் டேரக்டா ஆன்சர்னு சொல்லிட்டு டைம் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா?